Hi, good morning everyone. Welcome to EXAM360 Coimbatore. Yes, I hope you're all doing good and it's time to enter into our editorial. Hope this will be very useful for all of you to prepare for your exams. ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் வந்துட்டு இட் வாஸ் ஒரு பெரிய நிலச்சரிவு நடந்துச்சு இல்லையா நான் ரீசெண்ட்லி அதை பற்றி தான் வந்துட்டு எடிட்டோரியலில் கொடுத்துருக்குறாங்க அதுக்காக என்ன பண்ணணும் அண்ட் அதை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கான எடிட்டோரியலில் ஓகே now see the editorial. Another warning on landslips in Himachal Pradesh. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வார்னிங் அப்படின்றது வந்துட்டு எச்சரிக்கை இல்லையா another warning. ஓகே இன்னொரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க just to on landslips in Himachal Pradesh. ஏன்னா லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்காங்க நிலச்சரிவு அது வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இன்னொன்று நடந்திருக்குது அதுக்காக வந்துட்டு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. Landslips in Himachal Pradesh point to the need for a development of paradigm. லேண்ட்ஸ்லிப் வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷில் நடந்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஒரு நியூ டெவலப்மெண்ட் வரணும் இந்த இடத்துல நீட் தேவை இருக்குது ஜஸ்ட் டு ப்ரிவென்ட் ஃப்ரம் லேண்ட்ஸ்லிப்ஸ். இந்த மாதிரி தொடர்ச்சியாக லேண்ட்ஸ்லிப் நடந்துட்டு இருக்கிறதுனால ஹிமாச்சல் பிரதேஷில் தேர் அஃபெக்டிங் அ லாட் இல்லையா அதை வந்து குறைக்கிறதுக்காக டெஃபினெட்லி they need the new development. A landslip has struck again in Kinnaur district of Himachal Pradesh, killing at least 14 people and burying several others just over a fortnight after a similar disaster killed a group of tourists. A landslip நமக்கு தெரியும் நிலச்சரிவு. Yes, landslip has struck again in Kinnaur district. Kinnaur மாவட்டம் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற Kinnaur districtல வந்துட்டு லேண்ட்ஸ்லிப் நடந்திருக்குது. Just a fortnight after a similar disaster killed a group of tourists. A fortnight ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க. fortnight அப்படின்னா 2 வாரம் அப்படின்னு அர்த்தம். ஓகே just over a fortnight after a similar 2 வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு டிசாஸ்டர் இருந்துச்சு that is landslip இருந்தது. அதில் வந்துட்டு that disaster killed group of tourists. Okay, next, this time the catastrophe has been even more severe with mud, rocks and debris raining down on vehicle, including a state transport corporation bus on National Highway 5. In the time enna aachna the catastrophe already nama meaning paathirukom. The meaning of the word catastrophe is peralivu illaya. Yes, it is like a disaster has been more severe inna romba jaasthiya irukku. Okay, yes, again with mudna namakku theriyum mannu, rocks namakku theriyum rocks பாறைகள் and debris ஒரு நியூ வேர்ட் இருக்கு பாருங்க debris DEBRIS debris. debrisனா அது எல்லாமே இடிஞ்சு விழும் இல்லையா அந்த மாதிரியான அந்த இடிஞ்ச துண்டுகள் குப்பைகள், that is the meaning of the word debris. Raining down on vehicles in the means அந்த வண்டிகளுக்கு மேல அப்படியே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. Yes, it was like a rain, மழை மாதிரி. Yeah, including a state transport corporation bus. இதில் எதுவும் அடங்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேட் கார்பரேஷன் பஸ்ஸும் இருக்குது, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸும் இருக்குது. எங்கே நடந்திருக்குன்னா National Highway 5. Chief Minister Jairam Thakur has said that 60 people may have been buried and multiple agencies including the ITBP, National and State Disaster Response Forces were frantically trying to rescue survivors. என்ன சொல்லியிருக்காங்க? The Chief Minister of Himachal Pradesh, that is Mr. Jairam Thakur, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 60 people 60 பேர் வந்துட்டு have been buried புதஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் மல்டிபிள் ஏஜென்சிஸ், இதில் வந்து நிறைய ஏஜென்சிஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுல, அதாவது என்ன சொல்கிறது, மீட்பு பணியில் வந்துட்டு இன்க்ளூட் ஆயிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிபிபி. ஐடிபிபின்னு ஒரு இது இருக்குது. the abbreviation of that ITBP is Indo-Tibetan Border Police. Okay, Indo-Tibetan Border Police, ITBP. And National and State Disaster Response Forces were frantically trying to rescue survivors. The word frantically in ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, frantically. The meaning of the word frantically is in a hurried manner. அதாவது ரொம்ப என்ன சொல்றது, மும்பரமாக, தீவிரமாக. ஓகே,
So that is the meaning of the word frantically. So ITBB அப்புறம் நேஷனல் அண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப தீவிரமாக ரெஸ்கியூ சர்வைவர்ஸ் அதில் வந்து மீட்பு பணியில் வந்துட்டு ஈடுபட்டிருக்கிறாங்க. And Himachal Pradesh, a picturesque western Himalayan state that has made progress on social development indices, faces rising instability from environmental factors such as climate change and heavy monsoon rainfall. So Himachal Pradesh, a picturesque Himalayan state அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Picturesque அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டுக்கு விஷுவலி அட்ராக்டிவ். ஓகே, விஷுவலி அட்ராக்டிவ். ஸோ விஷுவலி வந்து அட்ராக்டிவாக இருக்கிற பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் ரொம்ப அழகான ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ், அங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சோஷியல் டெவலப்மெண்ட்காக நிறைய ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராக்ரஸ்னால என்ன ஆகுதுன்னா ஃபேஸஸ் ரைசிங் இன்ஸ்டெபிலிட்டி ஃப்ரம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ இதனால என்னென்னா என்விரான்மெண்டல் அதாவது சுற்றுச்சூழல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்னென்னா ஸ்டேபிளாக இல்லாமல் இன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. such as climate change. எதனாலலாம் அந்த இன்ஸ்டேபிளாக இருக்குன்னா climate change and heavy monsoon rainfall. ஏன்னா அதிகப்படியான மழையினாலையும் அண்ட் climate சேஞ்ச்னாலே வந்துட்டு இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஐ மீன் இன்ஸ்டெபிலிட்டி, அந்த ஒரு என்விரான்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Landslips have become a familiar feature and seismic events threaten to increase their frequency and aggravate the impact. So லேண்ட்ஸ்லிப் அங்கே என்ன அப்படின்னா இட் வாஸ் லைக் அ ஃபெமிலியர் ஃபீச்சர். ஸோ லேண்ட்ஸ்லிப் வந்துட்டு அவங்க வந்து என்னென்னா செய்ஸ்மிக் ஈவெண்ட்ஸ். லேண்ட்ஸ்லிப் வந்து செய்ஸ்மிக், த நியூ வேர்ட் பாருங்கள், செய்ஸ்மிக். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில அதிர்வு அப்படின்னு அர்த்தம். ஸோ எர்த் ஷேட்டரிங், அந்த பூமி ஆடும் இல்லையா. ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் செய்ஸ்மிக். threaten to increase their frequency and aggravate அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வாஸ் லைக் worsen, ரொம்ப மோசமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லேண்ட்ஸ்லிப்ஸில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து கொஞ்சம் நில அதிர்வும் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் த்ரெட்டன்னா பயமுறுத்துறது. ஓகே, ஸோ த்ரெட்டன் டு இன்க்ரீஸ் தியர் ஃப்ரீக்வன்சி, அதாவது அடிக்கடி வர மாதிரி வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தி ஆகிறது. அண்ட் அகெயின் அக்ரவேட்ங்கிறது மோசமான. ஓகே, ஸோ அதோடைய இம்பேக்ட் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது. The same NH5 was similarly blocked by falling rocks in the wake of heavy rain in August 2019, along with several other roads, and the season witnessed a significant loss of life, particularly in Kinnar. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே மாதிரி the same National Highway 5ல வந்து மலையிலேருந்து பாறைலாம் வந்து விழுந்து ஸோ வந்துட்டு அந்த ரோடு வந்து பிளாக் பண்ணாங்க. ஸோ நேஷனல் ஹைவேயை பிளாக் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின். எப்போ அது நடந்திருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 2019. along with several other roads, and the season witnessed a significant loss of life. ஸோ அந்த டைம்லேயும் என்னென்னா நிறைய இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. எங்கன்னு பார்த்தா பர்டிகுலர்லி இப்போ நடந்திருக்கிற அந்த சேம் டிஸ்ட்ரிக்ட் தான், தட் இஸ் கின்னார் டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்குது. There is considerable scientific literature now arguing that Himachal's mountain slopes are experiencing not just seismicity and rain-induced stresses, but also man-made pressures to exploit hydropower and build more roads, and are being rendered and even more fragile. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஹிமாச்சல் மவுண்டைன் ஸ்லோப்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த செய்ஸ்மிட்டி மட்டும் கிடையாது, அதாவது நில அதிர்வு மட்டும் அதுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மழை வந்து அதிகமாகிறது அது மட்டும் இல்லாமல் பட் ஆல்சோ அதுக்கு எதுவும் காரணமாக இருக்குது அப்படின்னா மேன்மேட் ப்ரெஷர்ஸ், அதாவது நம்ம பண்ணுற ஒரு ப்ரெஷர்ஸ், ஒரு சில ப்ரெஷர்ஸ் டு எக்ஸ்ப்ளாய்ட் ஹைட்ரோ பவர். ஸோ இந்த வேர்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ எஸ், பயன்படுத்துறது. ஸோ ஹைட்ரோ பவர் வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பண்ணுற ஒரு சில விஷயங்கள். அண்ட் பில்ட் மோர் ரோட்ஸ். ஸோ என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாகணும்னு சொல்லி அதிகமாக ரோட்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அந்த இதை வந்துட்டு இன்னுமே ஃப்ராகைல். ஸோ பாருங்க ஒரு நியூ வேர்டு இருக்கு, ஃப்ராகைல். இந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னா வீக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ த மீனிங் ஆஃப் த வேர்ட் இஸ் ஃப்ராகைல். ஃப்ராகைல் வந்துட்டு அதுக்கு மீனிங் என்னன்னா வீக். ஸோ இந்த மாதிரியான நம்ம ஹைட்ரோ பவர்க்காக பண்ணுறதும் இல்லைனா ரோட் கட்டுறதுக்காக பண்ணுற ஒரு சில விஷயங்களும் என்ன ஆகுதுன்னா அதோட ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ராகைலாக ஆக்கிடுது, ரொம்ப வீக்காக ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மச் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் is in the high risk zone for landslips, calling for great caution in pursuing disruptive projects, particularly hydropower. ஸோ வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வந்துட்டு ஒரு லேண்ட்ஸ்லைட் இல்லைனா லேண்ட்ஸ்லிப்ஸ் அந்த மாதிரி நில அதிர்வுகள் நிலச்சரிவுகள் நடக்கிறதுக்கு ஒரு ஹை ரிஸ்க் ஜோன் தான் வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ். calling for great caution in pursuing disruptive projects. So the meaning of the word disruptive is
சீர்குலைத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்டிகுலர்லி ஹைட்ரோ பவர். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோ பவர் நம்ம சொன்னோம் இல்லையா, நீர்மின் சக்தி. ஸோ இந்த மாதிரி நீர்மின் சக்தியை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு பவர் வந்து கிரியேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ராஜெக்ட்னால என்ன ஆகுதுன்னா, இது இன்னுமே நம்மளை கிரேட் காஷன் இன் பர்சூயிங், ஸோ இன்னுமே நம்மளை ஆபத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. The landslide hazards on Asian map of India marks over 70% of the state as high risk. ஸோ என்னன்னா, நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு லைக் லேண்ட்ஸ்லைட் ஹசார்ட், அதாவது நில அதிர்வு, ஹசார்ட்னா டேஞ்சர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஒரு ஜோன் அப்படின்ற இந்தியாவோட மேப்லேயே வந்துட்டு 70% ஆஃப் த ஸ்டேட் வந்துட்டு ஹிமாச்சலோட 70% வந்து ஹை ரிஸ்கில் இருக்கு. And 14% as severe to very high risk. So மீதி இருக்கிற 14% என்னன்னா very high riskல இருக்குது. The threat of earthquakes remains potent as the mountains here are young in geological terms and therefore active, and about 32% of the state is categorized as a high damage risk zone for seismicity. So என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, the threat of earthquakes. ஸோ இப்போவுமே வந்துட்டு threat of earthquakes, அந்த earthquakes வர்றதுக்கான பயங்கள் வந்து அங்கே ரொம்ப ஜாஸ்தி, பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்கு. As the mountain here are young in geological terms and therefore active. ஸோ என்னன்னா, இங்கே இருக்கிற மலைகள்லாம் வந்துட்டு ரொம்ப யங்கான ஒரு மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஜியாலஜிக்கல் டேமில். ஸோ அதனால ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குது அப்படின்றதுனால about 32% of the state is categorized as high damage risk zone for seismicity. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம செய்ஸ்மிக்னா என்னன்னு பார்த்தோம் ஆல்ரெடி, நில அதிர்வுன்னு சொன்னோம். ஸோ அதனால 32% ஆஃப் த ஸ்டேட்லேயே ஹை டேமேஜ் ரிஸ்க் ஜோனாக வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. A developmental model that prioritizes heavily engineered structures such as dams and hydropower that involve rock blasting, tree felling, and inundating large spaces clearly jeopardizes the integrity of mountain slopes. Road developed along the slopes face the brunt of the impact as the Kinnar landscapes show. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த டெவலப்மெண்டல் மாடல், வளர்ச்சிக்காக நம்ம பண்ணுற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஹெவிலி இன்ஜினியர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது டேம் கட்டுறோம், இல்லைனா இந்த மாதிரி ஹைட்ரோ பவர் வந்துட்டு நாங்கள் வந்து பண்ண போகிறோம், அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம், டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பண்ணுறது எல்லாமே இன்வால்வ் ராக் பிளாஸ்டிங் and tree felling and inundating large spaces. So inundating அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, மூழ்கடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ inundating அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா மூழ்கடித்தல். Inundating large spaces clearly jeopardizes. ஸோ jeopardize அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it was put something in a dangerous situation அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன, ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அப்படின்னு சொல்றது. ஓகே, the integrity of mountain slopes. இந்த மாதிரி நம்ம பண்றது எல்லாமே, நம்ம அந்த டேம்ஸ், ஹைட்ரோ பவர் கட்டுறதெல்லாம் என்னன்னா கண்டிப்பா வந்து இன்னும் அதிக ஆபத்தை விளைவிக்கும். மவுண்டைன் ஸ்லோப்புக்கான ஒரு ஜாஸ்தியான நமக்கு வந்துட்டு மவுண்டைன் ஸ்லைட்ஸ், இந்த மாதிரி நிலச்சரிவு, லேண்ட் ஸ்லைட்ஸ் எல்லாமே ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Roads developed along the slopes face the brunt of the impact as the Kinnar landslides show. In some cases, the roads themselves have been destroyed. A decade ago, the action plan on climate change published by the state identified some key hazards and wanted to take long-term remedial environmental losses or halted. So என்ன அப்படின்னா, a decade ago, 10 வருஷத்துக்கு முன்னாடி, the action plan on climate change, ஒரு climate change பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ஷன் பிளான் கிரியேட் பண்ணி ஸ்டேட் வந்து அதை வந்து ஐடென்டிஃபை சம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சம் கீ ஹசார்ட்ஸ்னா டேஞ்சர். ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் டேஞ்சரான விஷயங்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் வாண்டட் டு டேக் லாங் டைம் ரெமீடியல் என்விரான்மெண்டல் லோசஸ் ஆர் ஆல்டர். என்ன பண்ணியிருக்காங்க என்னன்னா வந்துட்டு, அதை வந்து நம்ம இதுக்கு ஒரு லாங் டைம் ரெமெடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு they are just doing something. ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னா, it was stopped. halt அப்படின்னா stopped. With greater rainfall and cloudburst activity, Himachal Pradesh is bound to face greater uncertainty. So greater rainfall, அதிகப்படியான மழை, and cloudburst, மேக வெடிப்பு. So cloudburst ஆனால் கண்டிப்பாக rainfall ஜாஸ்தி ஆகும் இல்லையா? Yes, cloudburst activity, Himachal Pradesh is bound to face greater uncertainty. So Himachal Pradesh is in danger அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன, uncertainty, ஒரு நிச்சயமற்ற தன்மையை வந்து அவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க, கிரேட்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க. Maintaining the status quo can only make the ghastly episodes of falling boulders and lost lives a more frequent feature. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா, maintaining the status quo, the meaning of the word status quo, அதுக்கு என்ன அர்த்தம்னா current situation. ஸோ அதாவது இப்போ இருக்கிற ஒரு நிலைமை. ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஸ்டேட்டஸ் கோ. ஸோ த ஸ்டேட்டஸ் கோ இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா
can only make the ghastly episode. The meaning of the word ghastly is it was very cruel. கொடூரமான அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மட்டும் அந்த ஒரு இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா தட் ஒரு கொடூரமான எபிசோட்ஸ் ஆஃப் ஃபாலிங் பவுல்டர்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய ராக்ஸ், லார்ஜ் ராக்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து லார்ஜ் ராக்ஸ் எல்லாமே உருண்டு விழும் அண்ட் லாஸ் லைவ்ஸ் அ மோர் ஃப்ரீக்வென்ட் ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஒரு லைவ்ஸ் வந்து இழக்க வேண்டியது இருக்கும். அதாவது வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க இதனால. ஸோ இதுதான் இன்னைக்கான எடிட்டோரியல். அனதர் வார்னிங் ஆன் லேண்ட் ஸ்லிப்ஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷில் நடந்த லேண்ட் ஸ்லிப்ஸ் அண்ட் எதனால் அது நடந்துச்சு, எது காரணமாக இருக்கலாம், அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ் வந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ தே ஹாவ் டு டேக் சம் இமீடியட் ஆக்ஷன் டு ப்ரிவெண்ட் லேண்ட் ஸ்லிப்ஸ் இன் த பர்டிகுலர் ஸ்டேட், தட் இஸ் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. எஸ், ஸோ ஹோப் இது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay guys, thank you. Bye.